அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக்ரவுண்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனல். அதாவது இன்னைக்கு ஆடி அமாவாசைங்க. அதனால எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வேதாரண்யம் பீச், கோடையக்கரை பீச் அங்கே போகிறதுக்காக மக்கள் வந்து அப்படியே சும்மா சருன்னு அவங்க வண்டியை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ பேக்ரவுண்டில் வண்டி சவுண்ட்ஸ் கேட்கும். அண்ட் நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆடினாலே திருவிழா வரும். அந்த திருவிழா டைமில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸும் வரும். ஸோ நிறையா பேக்ரவுண்டில் பேக்ட்ராப்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா நாய்ஸ் எரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் இறைச்சல் ஓகே, கொஞ்சம் இறைச்சல் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்றத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்து வரப்போகுது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி. பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள், அப்புறம் வந்து டாப் ஸ்டார் பிரசாத், அதுக்கப்புறம் பிரபுதேவா, அப்புறம் நம்ம முன்னணி நட்சத்திரமான ஸ்னேகா, இந்த மாதிரி பல முன்னணி லைலா அவர்கள் எல்லாருமே பல முன்னணி நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து ஒரு 3 பாடல்கள் வெளியாயிருக்கு. அதில் 3வது பாடல் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையிலையும் கங்கை அமரன் அவர்களுடைய லிரிக்ஸில் யுவன் சங்கர் ராஜாவும் ஒரு ஃபீமேல் சிங்கரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை போட்டு எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. ஏன்னா ஒரு ரொமான்டிக் சாங்கு இது, வந்து ஒரு ரொமான்டிக்காக வரக்கூடிய ஒரு சாங்கு. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் பேக்கில் ஒரு சாங் ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா அந்த பாடல் வந்து ரெடி ஆயிருக்கு. ஆனால் எல்லாரும் என்னன்னா அப்படின்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜாவை போட்டு அந்த அடி அடிச்சுட்டு இருக்காங்க. பேட்லி மிஸ்ஸிங் விஜய் அணி காம்போ அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நல்லா பார்த்துங்க, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா புதிய கதை திரைப்படத்தில் இசையமைச்சிருந்தார். அதுக்கப்புறம் 20 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியே சேர்ந்து தானே அந்த திரைப்படத்தை இது பண்ணுவாங்க. வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா காம்போனாலே உங்களுக்கே தெரியும். அதில் இருக்கிற எல்லா ஆல்பமுமே தி ஓஜி ஆல்பமாக இருக்கும், தி பெஸ்ட்டு சாட் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து அப்படியே சுக்குநூறாக உடையுது. ஓகேங்களா? ஃபர்னிச்சர் தூக்கி உடையிற கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுவன் சங்கர் ராஜாவுடைய ஃபர்னிச்சரை உடைக்கிற மாதிரி தான் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் இருக்கிற ஒரு 3 பாடலில் 2 பாடல் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே, அதில் அந்த ஸ்பார்க் பாடல் பல தரப்புலேருந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, அது அப்படியே வைங்க. ஃபஸ்ட்டு விசில் போர்டு அப்படின்னு ஒரு பாடல் வந்துச்சுங்க. ஓகே, விசில் போர்டு அருமையான பாடல், அருமையாக கேட்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அந்த டைமில் ஐபிஎல் டைம். ஓகேங்களா? ஐபிஎல் டைமில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அவங்களோட கொலாப் வச்சுருந்த பாடல். ஓகேங்களா? விஜய் அவர்கள் வந்து இது வரைக்கும் யாரோடையும் கொலாப் பண்ணதில்லை. தி ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கொலாபில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸோடைய இன்ஸ்டாகிராம் ஐடியோட கொலாப் பண்ணி அந்த ஒரு ரீல் ஒன்று இது பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு ரீல் மேக் பண்ணியிருந்தாங்க. அதில் விஜய் அவர்களுடைய இந்த ஐடியா கொலாப் பண்ணியிருந்தாங்க. அதுதான் கொலாப் ஆஃப் த 2024. ஓகே, அதை அப்படி வச்சுருவோம். அந்த பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா விசில் போர்டு வந்து விஜய் அவர்களுடைய வாய்ஸில், யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் நல்லா இருந்துச்சு. ஆனால் எந்த பிரச்சனை அப்படின்னா நம்ம மதன் கார்கி அவர்களுடைய லிரிக்ஸில் பிரச்சனை. ஓகேங்களா? ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் அது வந்து மிஸ்ஃபயர் ஆகிடுச்சு. அதுக்கு அவர் விளக்கங்களும் கொடுத்தாரு. இந்த மாதிரி அவர் வந்து பொலிட்டிக்கலில் இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு இல்லைங்களா? அது ஒன்று. அண்ட் வந்து அதை தாண்டி வந்து கமர்ஷியலாக இந்த படத்துக்கு தேவையான ஒரு எலமெண்ட்லேயே அந்த பாட்டை நம்ம வந்து இது பண்ணணும். ப்ளஸ் ஒரு மோட்டிவேஷ்னல் சாங்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக ட்ரை பண்ணார் கைஸ். அவ்வளோதான். அதை போட்டு அந்த ஓட்டு அடித்து யுவன் சங்கர் ராஜாவை ஒரு வழி பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த மனுஷன் இனிமேல் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ண வேண்டாம்னு டிசேபிள் பண்ணிவிட்டு ஐயோ இதாகிடுச்சு, டிசேபிள் ஆகிடுச்சின்னு சொல்லி டீம் மூலிமா திரும்பி ரெக்கவர் பண்ணியிருந்தாங்க. பாட்டு நல்ல பரவாயில்ல, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்லீப்பர் ஹிட்டு தான் அந்த சாங். ஓகேங்களா? நல்லாவும் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் வந்து என்ன பிரச்சனைனா லிரிக்ஸில் பிரச்சனை. ஏன்னா மதன் கார்கி அவர்களோட லிரிக்ஸை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எந்திரன் திரைப்படத்தில் இரும்பிலே ஒரு இருதயம் உழைத்ததோ அந்த பாடலில் அந்த பாடலுக்கு லிரிக்ஸ் எழுதி அறிமுகமானவர். ரைட்டிங், அதாவது ஸ்டோரி ரைட்டிங்லேயும் சரி அவ்வளோ அற்புதமாக ஸ்டோரி ரைட் பண்ணுவார். ஈவன் பாகுபலி திரைப்படத்தில் இருக்கட்டும், RRR இருக்கட்டும், அப்புறம் KGF இருக்கட்டும், இந்த திரைப்படங்களில் தமிழ் வேர்ஷனில் இருக்கிற சாங்ஸ் எல்லாத்தையுமே எழுதின பெருமை யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி மதன் கார்கி அவர்களுக்கு இருக்குது. அதுலேயும் பாகுபலி 1, பாகுபலி 2, KGF, RRR, அப்புறம் இந்த மாதிரியான பல படங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழில் லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு.
ஈவன் அது வந்து டப்பிங் பாடலா இல்லாம ஒரிஜினல் இந்த ஓஜி தமிழ் சாங் எப்படி எழுதுவாங்களோ அதை தான் அடுத்த லாங்குவேஜ்ல இருந்து டிரைவ் பண்ணி வர்ற ஒரு படத்துல தமிழ் பாடல் கேட்குற மாதிரியான வரிகளை வந்து பயன்படுத்தி இருப்பாரு. பட் ஆப்வியஸ்லி இந்த விசில் போர்டுல மிஸ் ஆயிடுச்சு, லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. சரி, அதை அப்படியே ஓரமா வச்சுக்குவோம். எல்லாத்தையும் ஓரமா வைக்கிறது காரணம் என்னன்னா, இது ஆக்சுவலா தேவையில்லாத ஆணியா தான் எனக்கு தேவைப்படுது. ஏன்னா இந்த விஜய் யுவன் அவரோட காம்போல நாங்க வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனா நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு மொக்கையான சாங் வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு. யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில இவ்வளவு மொக்கையா வந்து பாடல்கள் வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, கேட்கறதுக்கு நல்ல கன்வின்சிங்கா ஒரு சாங் இருக்கு அப்படின்னா சின்ன சின்ன கண்கள் சாங் மட்டும்தான். அது பவதாரணி அவர்களோட ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்திருப்பாங்க. அந்த படத்துல அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கன்வின்சிங்கான சாங்கா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதை இப்படி மெயின்ல வச்சுருவோம். அது அப்படியே இருக்கட்டும். அது அந்த அந்த ஃபர்னிச்சர் மேலே நம்ம கையே வைக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். பேட்லி மிஸ்ஸிங் விஜய் அணி காம்போ. ஓகே, பேட்லி மிஸ்ஸிங் விஜய் அணி காம்போ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி சொல்றது, கத்தி திரைப்படத்துல தான் அந்த இந்த கூட்டணி இணைஞ்சிச்சு. விஜய் அவர்களோட கத்தி படத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா அனிருத் அவர்கள் இசையமைச்சிருந்தாரு. அந்த பாடல்கள் எல்லாமே சாட் பஸ்டர். அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 6 வருஷம் கழிச்சு மாஸ்டர் திரைப்படத்துல அந்த கூட்டணி அமைஞ்சிச்சு. 2020 ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 2021 ஜனவரி பொங்கல் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் 16 நாள் கழிச்சு ஓடிடியில் ரிலீஸ் ஆனிச்சு. ஓகேங்களா, மாஸ்டர் திரைப்படத்தில் இருக்கிற எல்லா பாடலுமே ஹிட்டு. ஓகேங்களா, அதுவும் சாட் பஸ்டர். அதுக்கடுத்து பீஸ்ட் படம் ரொம்ப சுமார். ஆனால் எத்தனை வாட்டி வேணாலும் அந்த படம் பார்க்கலாம், கிளைமேக்ஸ் போர்ஷனை மட்டும் தவிர. அதை தவிர மிச்சம் அந்த இருக்கிற எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் அந்த படத்தை கொஞ்சம் முட்டு கொடுப்பேன், ஏன்னா எனக்கும் கொஞ்சம் அப்பப்போ வால் முளைக்கும். ஓகே ரைட்டு. அதில் 3 பாடல்கள் தான், 3மே கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், கன்வின்சிங்காக இருக்கும், பிஜிஎம்ஸும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன படம் அப்படின்னா லியோ. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கன்வின்சிங்கான ஆல்பம், சாட் பஸ்டர் ஆல்பம். ஓகேங்களா, பயங்கரமாக இருக்கும், சூப்பரான பாடல்களையும் அந்த பாடல்கள் இருப்பாங்க. அண்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அணி காம்போவில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் 4 பாடல் பாடியிருக்காங்க. அந்த 4 பாட்டுமே பயங்கரமாக ஹிட்டாக இருக்கும். 4 பாட்டுமே ஓகேங்களா, 4 பாட்டுமே ஹிட்டாக இருக்கும். பட் வந்து இந்த படத்துல கோட் படத்துல 2 பாடல் பாடியிருக்காரு. அந்த 2ல் ஒரு பாடல், 2லையுமே விஜய் அவர்கள் பாடினதுல நான் குறை சொல்ல மாட்டேன். லிரிக்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா அந்த சின்ன சின்ன கண்கள் மட்டும் நான் அந்த ஃபர்னிச்சர் மேல கையை வைக்க கூடாதுன்னு வச்சிருக்கேன். ஏன்னா அதுதான் சேஃபான ஃபர்னிச்சர், அதை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. பட் இந்த விசில் போடு பாடலில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் அவர் அவ்வளோ ஹை பிச்சில் பாடினாலும் லிரிக்ஸ் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. ஓகேங்களா, பட் ஓஜி யுவன் சங்கர் ராஜா பார்த்தீங்க அப்படின்னா அக்மார்க் ஆமை. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்மார்க்கு ஆமையாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா இருக்காரு. ஒரு தி பெஸ்ட் ஆல்பம் கொடுத்ததுல பார்த்தீங்க அப்படின்னா தீனா, மங்காத்தா, பில்லா 1 and 2 என்ன இப்போ எப்படி சொல்றது, அதுக்கப்புறம் ஏதாவது பெஸ்டான ஆல்பம் கொடுத்தாரா? ஆரம்பம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓஜி யுவன் சங்கர் ராஜாவோட சம்பவம். அஜித் சாருக்கு மட்டுமே ஒரு தனி சம்பவம் பண்ணிடுறாரு. ஆனால் விஜய் சாருக்குன்னு வர்றப்ப இந்த மாதிரி 7ஆம் பொருத்தமான சாங்கை கொடுத்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி வச்சிருக்காரு. அது ஏன், எதனால அப்படிங்கிறத உங்களோட தரப்புல இருக்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு பர்சனலா என்ன தோணுச்சு அப்படின்னா, இது வந்து விஜய் அவர்கள் வந்து முடிக்க போற படம். இது ஆக்சுவலா கரியர் வந்து தன்னோட சினிமா கரியரை நிறைவு பண்ண போற ஒரு திரைப்படமா அது அமைய போகுது. எனக்கு தெரிஞ்சு 69வது படத்துக்குலாம் இனிமேல் வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படம் அவ்வளோ ஒரு டிசாஸ்டரான ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுது. அது இந்த படத்தோட பாடல், ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் போய் எல்லாருக்கும் சேர்க்கணும். கரெக்டுங்களா, பாடல் தான் படத்தை ஃபர்ஸ்ட் ப்ரமோட் பண்ணும். போஸ்டர்ஸ் ப்ரமோட் பண்ணுறதை விட அதிகமாக ப்ரமோட் பண்ணுறதே இந்த பாடல்கள் தான். ஓகேங்களா, அந்த பாடல்கள்லேயே இவ்வளோ ஒரு குறைய வச்சிருக்கிறப்ப என்னால் சத்தியமாக ஏற்றுக்க முடியல. இதே வெங்கட் பிரபு யுவன் காம்போவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான திரைப்படங்கள்ல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 படத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, 12 படத்துல நமக்கு தெரிஞ்சது ஒரு 9 படத்துக்கு அவர் வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் போட்டிருக்காரு. கரெக்டுங்களா, 9 படங்களுக்கு மியூசிக் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த 9 படங்கள்ல எல்லாமே பயங்கரமா இருக்கும். இந்த எக்ஸப்ட் கோட்டை தவிர, இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமை தவிர.
அவங்களோட கூட்டணியில எல்லாத்துலேயும் ஒரு திரைப்படத்துக்குன்னு ஒரு சிக்னேச்சர் சாங்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? டைட்டில் சாங்கை விட அந்த டைட்டில் சாங்கை விட ஓவர் டோசேஜாக ஒரு சிக்னேச்சர் சாங் ஒன்று இருக்கும். அது இந்த கோட் படத்தில் இடம்பெறாமல் இருக்குமோ, அப்படி இடம்பெற்றாலும் அது கேட்கறது கன்வின்சிங்காக இருக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே வந்துருச்சு, ஓகேங்களா? ஆனால் இவங்க 2 பேருமே, யுவன் சங்கர் ராஜா அவர்களும் நம்ம வெங்கட் பிரபு அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா அக்மார்க் ஆமையாக இருக்கிறதுனால நம்ம தளபதி ரசிகர்களை பயங்கரமாக வச்சு டீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு வகையில் எனக்கும் ஒரு மாதிரி ஆர்காஸ்மிக் டெத்துடா இலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நானும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தேன். ஏன்னா என்னென்ன ஆட்டம் போடுவாங்க தெரியுமா? இதுவே சாங்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இப்போ கேட்குறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் ஒரு ஆஸ் அ ஆமையாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அடுத்த வாட்டி அஜித் சாரோட ஏதாவது படம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அண்ட் வலிமை திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாடல்கள் கொஞ்சம் சுமாராக தான் கொடுத்துருந்தாரு, அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸப்ட் அந்த அம்மா சாங் தவிர, ஓகேங்களா? நாங்கள் வேறு மாதிரி சாங் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கேட்குறதுக்கு நல்ல இன்ட்ரோ சாங் சூப்பராக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த சாட் பஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது வலிமை படத்தில் இல்லை. பிஜிஎம்ஸு ஜிப்ரான் பண்ணிட்டாரு, அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தம். அதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா யுவன் அவர்களுடைய சர்க்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பம். அப்புறம் லவ் டுடேல பார்த்தீங்க அப்படின்னா டேக் ஆஃப் ஆனார். இந்த கோட்டில் இல்லை நான் ஃபீல்ட் அவுட்டு தான் அப்படின்னு சைலண்டாக சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆல்பமை நமக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறாரோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள ஏற்பட்டுட்டு இருக்கு. இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.